பார்க்கலாமா? ஹலோ. வணக்கம் மேடம். வணக்கம்ங்க. யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? நான் மதுரையிலேருந்து பேசுகிறேன் மேடம். ரஞ்சித். மதுரையிலேருந்து ரஞ்சித். ரஞ்சித். மேடம். சொல்லுங்கள் ரஞ்சித், எப்படி இருக்கீங்க? சரிங்க மேடம். சொல்லுங்கள், என்ன வயசாகுது உங்களுக்கு? 39 மேடம். 39ங்களா? ஓகே. மேரேஜ் ஆயிடுச்சுங்களா? ஆயிடுச்சு மேடம். குழந்தைங்க எத்தனை? 2 குழந்தை இருக்கு. ஓ சூப்பர். எப்படி போயிட்டுருக்கு லைஃப்லாம்? பரவாயில்ல மேடம், நல்லா போய்க்கிறேன் மேடம். ஓகே. ஏன் ஓரளவுக்குன்றீங்க? என்ன மேடம்? ஏன் ஓரளவுக்கு நல்லா போயிட்டுருக்குன்றீங்க? பரவாயில்ல மேடம், நல்லா போய்க்கிறேன் மேடம். ஏன் எதுவும் பிரச்சனைங்களா? ஒன்றும் இல்லை மேடம். குடும்ப கட்டுப்பாடு பண்ணல வீட்டுக்காரம்மாவுக்கு. சரி. கொஞ்சம் அவங்க வந்து பிளட்டு கம்மியாக இருக்கு. ஓகே. பண்ணுறது கொஞ்சம் ரத்தம் தேவைப்படுதுன்றாங்க. ஓகே. அதனால் பண்ணாமல் இருக்கேன். அந்த வந்து இப்போ இருக்கிற போசில் ஒரு நேரம் நின்றுக்கிறது. ஓஹோ. ஓகே. உங்களுக்கு அதான் பிரச்சனை. மாத்திரை கொடுக்கும் போது அது காலி பண்ணும்போது எதுவும் அவங்க உடம்புக்கு எதுவும் கேடுதல் இருக்கும். ஏன் உங்களுக்கு பாதுகாப்பாக நிறைய விஷயங்கள் இருக்கே. அவங்களுக்கு வந்து அது வந்து சந்தோஷம் இல்லாமல் இருக்கு மேடம். போட்டோம்னா நம்மளுக்கு வந்து திருப்தி இல்லாமல் இருக்கு. திருப்தி இல்லையா? ஆமாம் மேடம். அந்த கவர் ஆணுரையும் போட்டோம்னா நமக்கு திருப்தி கிடையாது. அதனால கொஞ்சம் அப்படியே எச்சரிக்கை செய்வான். இருந்தாலும் ஒரு நேரம் எப்படி அசந்த நேரத்தில் வந்து இது வரைக்கும் எத்தனை தடவை அப்படி பண்ணியிருக்கீங்க? ஒரு 2-3 தடவை மேடம். பையன் லாஸ்ட் பையன் பிறந்து 4 வருஷம் ஆகுது. ஓகே. 2வது பையன் பிறந்து அந்த இது போல ஒரு 3 தடவை இந்த மாதிரி நின்றுருக்கு. அந்த மாதிரி மாத்திரை கொடுத்து டிஸ்போசல் பண்ணிட்டு. பாவம் இல்லைங்களா? அவங்க உடம்பு வீணாக போயிடுங்களே. பாவம் தான் மேடம், தெரியுது, மனசுக்கெல்லாம் தெரியுது. ஓகே. அது கண்ட்ரோல் படுத்த முடியல மேடம். சரி, நீங்கள் டாக்டர்கிட்ட பேசுங்க. கொடுங்க சார். வணக்கம். வணக்கம் சார். சரி சார், இப்போ என்ன உங்களுக்கு இப்போ மெயின் பிரச்சனை என்ன? மெயின் பிரச்சனை வந்து மேடம் இந்த மாதிரி சார், வீட்டுக்காரம்மா வந்து குடும்ப கட்டுப்பாடு பண்ணல. சரி, போதுமா 2 குழந்தை? ஆமாம். போதும் சார், அது போதும் சார். சரி, இப்போ நிறைய மெத்தடில் யூஸ் பண்ணுறாங்க. கவர்மெண்ட்லேயே நிறைய யூஸ் பண்ணுறாங்க. காண்டம் யூஸ் பண்ணாங்க, காப்பர் யூஸ் பண்ணுறாங்க, தெரியுங்களா? அது வந்து அவங்களுக்கு உடம்புக்கு ஒத்துக்கிறாங்க, அவங்க பயப்படுறாங்க. இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார். இப்போலாம் நிறைய மெத்தட் இருக்குது. காண்டம் யூஸ் பண்ணுறாங்க, காப்பர் யூஸ் பண்ணுறாங்க. நிறைய பேருக்கு வந்து குழந்தை தடைக்கு கருத்தடைக்கு நிறைய ஐடியா கொடுக்குறாங்க. சரிங்க சார். ஆனால் நீங்கள் வந்து இந்த காப்பர்ட்டிலாம் வேணான்றீங்க. அவங்க பயப்படுறாங்க சார். நான் ஓகே சொல்றேன், அவங்களுக்கு பயமா இருக்குன்றாங்க. சார் ஒரு லூப்பு தான் சார், வேற ஒன்றும் இல்லை. பயப்பட தேவையில்லை. தேவைன்னா வச்சுக்கலாம், தேவைன்னா எடுத்துக்கலாம். சரிங்க சார். அது ஒன்றும் பயப்பட தேவையில்லை. சரிங்க சார். கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா பேசாமல் ஃபேமிலி பிளானிங் பண்ணிடுங்களேன். சரிங்க சார். அதுவும் பெஸ்ட்டு தானே. இப்போலாம் 2 போதுன்னு பண்ணிக்கிறாங்களே, ஃபேமிலி பிளானிங் பண்ணிவிடுங்க. அது பிளட் கம்மியாக இருக்குன்றாங்க. நல்லா சத்தானதாக வாங்கி கொடுங்க சார். நல்லா நல்லா சாப்பிட சொல்லுங்கள். 3 வேளை நல்லா ஃபுட்டு நல்லா கொடுங்க. நிறைய வெஜிடபிள்ஸு, நல்லா வந்து பழங்கள், ஃப்ரூட்ஸு, நல்லா இந்த தானிய வகைகள் இதெல்லாம் நிறைய கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஹெல்த்து நல்லா வரப்போகுது. பிளட்டு நல்லா சர்க்குலேஷன் ஆக போகுது. சரிங்க சார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பிளட் செக்கப்பில் வந்து எவ்வளோ வந்து செல்கள், ரத்த வெள்ளணுக்கள் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்து அது மாதிரி அவங்களே பண்ணுவாங்க. ரொம்ப லீனாக இருக்கிறவங்களாம் ஃபேமிலி பிளானிங் பண்ணிக்கிறாங்க. சரிங்க சார். பண்ணிவிடுங்க. ஏன்னா தேவையில்லை, குழந்தை போதுன்னும் போது அவங்களுக்கு குடும்ப கட்டுப்பாடு பண்ணிவிடுங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்க சார். சரிங்க சார். அப்புறம் நீங்கள் பயந்து மறுபடியும் 1 முறைக்கு 2 முறை மறுபடியும் பேபி ஃபார்ம் ஆகி அதை அபார்ட் பண்ணும்போது அவங்களுக்கு கர்ப்பப்பை டேமேஜ் ஆகிடும். இல்லைன்னா டாக்டர் அவர் பண்ணிக்கலாம் இல்லைங்களா? நிறைய ஆண்கள் பண்ணிக்கிறாங்க, அப்படியும் பண்ணிக்கிறாங்க. நீங்கள் அப்படி அட்வைஸ் பண்ணுங்களா அவருக்கு? அப்படியும் பண்ணலாம். நீங்கள் வந்து வேணா கூட நீங்கள் குழந்தை வேணான்னா நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம், குடும்ப கட்டுப்பாடு பண்ணிக்கலாம். நமக்கு எதாவது சைடு எஃபெக்ட் வராது சார் எனக்கு அந்த மாதிரி பண்ணா? அப்படிலாம் இல்லை சார், நிறைய பேர் பண்ணியிருக்காங்க சார். அதாவது அதெல்லாம் வேலை செய்யும். நிறைய வந்து ஆண்கள் பார்த்தீங்கன்னா மனைவி நல்லா இருக்கணும், மனைவி ஆரோக்கியமாக இருக்கணுன்றதுக்காக ஆண்கள் வந்து இப்போ இது மாதிரிலாம் பண்ணிக்கிறாங்க. ஏதோ சைடு எஃபெக்ட்லாம் வந்து சில பேர் குடும்ப கட்டுப்பாடு பண்ணிட்டா ஆண்மை குறைஞ்சிடும்னு ஒரு சில தவறான இதெல்லாம் வந்து செய்திகள்லாம் வந்து தவறு.
ஆண்களுக்கு அந்த உயிர் பூச்சிகள் மட்டும் தான் வராது, எரெக்ஷன் வரும், விந்துலாம் வரும், அந்த உயிர் பூச்சிகள் மட்டும் வராது. சரிங்க சார், சரிங்க சார். ஆமாம், உங்களுக்கு பாருங்கள் உங்கள் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி பண்ணிங்க. ஆனால் வந்து நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும், இருக்கிற காலத்துக்கு லைஃப் சந்தோஷமாக இருக்கணும். ஓகே சார். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. பெரும்பாலும் ஆண்களுக்கெல்லாம் வந்து இந்த குடும்ப கட்டுப்பாடுனா பயம். அவர் பாருங்க அவங்க ஒய்ஃபுக்கு பண்ணணுமா, அதுக்கெல்லாம் இது நடைமுறையில் சாத்தியமானது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபேமிலி பிளானிங்னு பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு தான். ஓகே. ஆண்கள் நிறைய பேர் வந்து விருப்பப்பட்டு பண்ணுறவங்களும் இருக்காங்க, மனைவிக்கு வேண்டாம் நான் பண்ணிக்கிறேன் அப்படின்றவங்களும் இருக்காங்க. ஒரு சிலர் வந்து நம்ம வந்து அது மாதிரி குடும்ப கட்டுப்பாடு பண்ணிக்கிட்டா நம்மளுக்கு ஆண்மை இழந்துருவோமோ, நம்ம மனைவியை குழந்தை நிற்காதுன்றது வந்து மெயின் வந்து அது ஒரு பயம் வந்துடுது. அப்போ நம்மளுக்கு ஆண்மையும் கம்மியாயிடும் அப்படின்னு ஒரு பயத்தில் என்ன பண்ணுறாங்க, நிறைய பேர் வந்து பண்ணிக்கிறது இல்லை. அது கொஞ்சம் மக்களுக்கு வந்து தெளிவுபடுத்தி இதனால் வந்து பாதிப்பு இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு ஆலோசனையோ ஒரு சிகிச்சை மையமோ கவுன்சிலிங்கோ அப்படி பண்ணாங்கன்னா நிறைய ஆண்கள் பண்ணிக்குவாங்க. இன்னும் நம்மளுக்கு நிறைய வந்து அது நாலேஜுக்கு வரல, ஆண்கள் பண்ணிக்கங்கிற நாலேஜ் பெரும்பாலும் கொண்டு வரல. பெண்களுக்கு தான் கருத்தடை பண்ணிங்க, ஒரு குழந்தை போதும் 2 குழந்தை போதும்னு சொல்லி விளம்பரங்கள் ஆடு எல்லாம் வறுத்து பெரும்பாலும் பெண்களுக்கு தான். ஆண்களுக்கு அந்த நாலேஜ் கொண்டு வந்துட்டாங்கன்னா அவங்களும் பண்ணிக்குவாங்க, பயம் இருக்கு அவங்க. இது மட்டும் இல்லாமல் அந்த பெண்களுக்கு இந்த கருமுட்டை உற்பத்தி ஆகிற டைம் இருக்குது, அதில் செக்ஸ் வச்சுக்கிட்டா குழந்தை பிறக்கும், இந்த டைமில் வச்சுக்கிட்டா குழந்தை பிறக்காது, இது அந்த டீட்டெயில்ஸ் பற்றியும் கொஞ்சம் சொன்னீங்கன்னா. அதாவது நிறைய பேர் வந்து குழந்தை வேண்டாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மென்சஸ் வந்த முதல் நாள்லேருந்து ஒரு 17 டேஸுக்கு வந்து அவங்க வந்து செக்ஸுவல் கான்டாக்டில் வந்து இருக்கக்கூடாது. ஏன்னா பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா 12ஆவது நாள், 13ஆம் நாள், 15ஆம் நாள்லாம் கரெக்டாக ஒழுங்கினமாக மென்சஸ் வருது பாருங்கள். 29 நாளைக்கு ஒரு வாட்டி, 30 நாளைக்கு ஒரு வாட்டி, 28 டேஸுக்கு ஒரு வாட்டி வர பெண்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 13ஆம் நாள்லாம் கருமுட்டை க்ரோத் ஆகிடும். ஓகே. அந்த நாள் பார்த்து ஆணும் பெண்ணும் சேரவே கூடாது. அப்படி சேர்ந்தா கன்சீவ் தான், நார்மலாக இருந்தால் 2 பேருக்கும் நார்மல் உடம்பு இருந்தால். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த 17க்கு மேலே எப்போனாலும் இருக்கலாம், காண்டம்ஸ் யூஸ் பண்ண தேவையில்லை, கன்சீவ் ஆகிடுமான்னு ஒரு பயமும் தேவையில்லை. இந்த 18ஆவது நாளுக்கு மேலே 19, 20, 21 அப்போலாம் கருமுட்டைலாம் வந்து அவங்களுக்கு க்ரோத் இருக்காது. ஓகே. பாலிகுலர் ஸ்டடின்னு ஒரு ரிப்போர்ட் இருக்குது, பெண்கள் மாதவிலக்கின் போது கருமுட்டை எந்த நாளில் உருவாகும்ன்றது வந்து பார்ப்பாங்க ஸ்கேனிங் சென்டரில். ஓகே. அப்போ அவங்க சொல்லுவாங்க 13ஆம் நாள் தான் உங்களுக்கு க்ரோத் ஆகும், நீங்கள் அன்றைக்கி வந்து கணவன் மனைவி ஒன்றா சேரணும், டாக்டருங்க ஆலோசனை கொடுப்பாங்க, அது மாதிரி சேருவாங்க, கன்சீவ் ஆகிறாங்க. குறைகள் இருந்தால் கன்சீவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்போ இவங்க வந்து கண்டிஷன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த நாளில் ஒன்றா சேர்ந்தா குழந்தைய நிற்காது நம்ம அவாய்ட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா 17க்கு மேலேயும் டேட்டானா ஒரு அந்த பீடிங் 3 நாளைக்கு அப்புறம் ஒரு 5ஆம் நாள், 6ஆம் நாள், 7ஆம் நாள் அவ்வளோதான். அதுலேயும் ஒரு சிலருக்கு நல்லா ஹெல்த்தியாக இருக்கிறவங்களுக்கு ஃபார்ம் ஆகிடுது கருமுட்டை. ஓகே. ஒரு சிலருக்கு 100ல் 2 பேர் ஒருத்தர் அப்படி. அதில் 17க்கு மேலே கருமுட்டை இல்லை, அப்போ நல்லா சந்தோஷமாக இருக்கலாம், நோ காண்டம்ஸு மற்றபடி அவாய்ட் பண்ணவே தேவையில்லை, சந்தோஷமாக இருக்கலாம். ஓகே டாக்டர், ரொம்ப யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் இது. ஒரு சின்ன பிரேக் அப்புறம் மீண்டும் சந்திப்போம். இது உங்கள் ஃபேவரட் ஷோ ஐடிவியின் ஐ அந்தரங்கம். கால் பண்ணதுக்கு தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. அண்ட் அடுத்த நேயர் யாருன்னு பார்க்கலாம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம் மேம். வணக்கம், உங்களுடைய பேர் சொல்லுங்க. மேம் என் பேர் வசந்தமதி. வசந்தமாரி, எப்படி இருக்கீங்க? வசந்தமதி மேம். வசந்தமதி, ஓகே. மதி சொல்லுங்க. நான் என் ஹஸ்பண்ட்காக கேட்கணுங்க மேம். தாராளமா கேட்கலாம், சொல்லுங்க வசந்தமதி. இல்லைங்க மேம், மேரேஜ் ஆகி இப்போ ஒரு 2 months ஆகுது. சரிங்க, என்ன வயசு ஆகுது?